வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஐபிசி இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோடுடைய 171B 171E ஆகிய இரண்டு பிரிவுகள் வாக்களிப்பதற்காக பணம் வாங்கினாலும் கொடுத்தாலும், அதற்காக ஏதேனும் பணமாகவோ பொருளாக கொடுத்தாலும் அது தவறு. அதற்கான தண்டனை நிரூபிக்கப்பட்டால், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனை ஓராண்டு சிறைவாசம், அபராதம் இரண்டும் சேர்ந்தோ தனித்தனியாக கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. இன்று நமக்கு மிக பழக்கமாகிவிட்ட, சகஜமாகிவிட்ட, கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழகம் முழுக்க இடைத்தேர்தலோ பொதுத் தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எந்த தேர்தலாக இருந்தாலும் கண்கூடாக காசு, பொருள், பணம், மணி, துட்டு எல்லாம் கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது, வாங்கிக் கொள்கிறார்கள். சிலர் பெரிதாக கொடுக்கிறார்கள், சிலர் சிறிதாக கொடுக்கிறார்கள், சிலர் பொருளாக கொடுக்கிறார்கள், சிலர் டோக்கனாக கூட கொடுக்கிறார்கள், சிலர் அப்புறம் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள், சிலர் வந்து வேறு வேறு விதமாக கொடுக்கிறார்கள். எப்படியாகிலும் பணமும் பொருளும் வாக்காளர்களை சென்றடைகிறது. சில கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிகமான பணம் கொடுக்க, சில கட்சிகள் எதிர்கட்சியாக இருந்தால் அவர்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்க. சுயேட்சை வேட்பாளர்கள் பணம் பொருள் கொடுத்த வரலாறு கொண்ட தமிழக சட்டமன்ற தேர்தலில், தமிழக பொதுத் தேர்தலில், இடைத்தேர்தலில் வரலாறு உண்டு. ஆனால் இது தவறு என்று சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய், 8.52 கோடி ரூபாய் வரைக்கும் இன்று வரைக்கும் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமா என்று சொல்வதற்கு இல்லை. இது ஒட்டுமொத்தமாக ரொக்கமாகவும் சரி, பொருளாகவும் சரி. சேலம் பக்கத்தில் என்ற நினைவு கொலுசுகள், திமுக தலைவருடைய படம் போட்டு, அவருடைய பொருளாளருடைய படம் போட்டு கொலுசுகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதேபோல தேமுதிக தலைவருடைய படம் போட்டு வால் கிளாக்கள், சுவர் கடிகாரங்கள் பறிமுதல் செய்ததாக சொல்லப்பட்டது. அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சருடைய படம் ஸ்டிக்கர் ஒட்டி ஹெல்மெட்டுகள் பறிமுதல் செய்ததாக சொல்லப்பட்டது. இப்படி வந்து ஒவ்வொரு இடத்திலும் பணம் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தரப்பிலிருந்து பணம், பொருட்கள் பதிவு செய்யப்படுகின்றன. நமக்கு இயல்பாக எழக்கூடிய கேள்வி என்ன, இப்படி வாங்கினால் தவறு, குற்றம் என்று சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. நமக்கும் கூட ஒரு கொஞ்சம் கூச்சம் ஏற்படுகிறது, நம்ம அந்த மாதிரிலாம் பொருளா வாங்கலாமான்னு. ஆனால் நான் வாங்காவிட்டால் யாரோ வாங்க போகிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய பணம் என்பது ஊழல் பணம், கொள்ளையடித்த பணம் அல்லது கொள்ளையடிக்க விரும்பக்கூடிய பணம் என்று தெரிகிறது. இந்த பணம் என்னுடைய தான், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே திரு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது மக்களுடைய பணம் தான், யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கார். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில ஊழலுக்கு எதிரான இயக்கம் கண்டு வளர்ந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவாலே டெல்லி தேர்தலில் அவரும் இதை தெளிவாக குறிப்பிட்டார். இது வாங்கி எந்த கட்சி எந்த பணம் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், இது வந்து உங்களுடைய பணம் என்று சொன்னார். இயல்புல எழக்கூடிய சந்தேகம், ஏன் இப்படி பொருள் வாங்கக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது? அதிமுக பணம் கொடுக்கிறது, திமுக பணம் கொடுக்கிறது, மற்ற கட்சியெல்லாம் பணம் கொடுக்கிறார்கள். அனைவரிடமும் வாங்கிவிட்டு நமக்கு யார் பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு தான் வாக்களிக்க போகிறோம். எனவே ஏன் நாம் வந்து பணம் கொடுப்பவர்கள், பொருள் கொடுப்பவர்கள், யாருக்கும் சட்டையை பிடிக்கணும், கழுத்தை பிடிக்கணும், கொடுக்கிற வாங்கிடுவோம். ஆனா நமக்கு யாருக்கு மனசாட்சி பிடிக்கும், அவங்களுக்கு ஏன் ஓட்டு போட, அவங்க ஓட்டு போடுவோம். ஏன் இந்த மாதிரியான முறை வரக்கூடாது, ஏன் சட்டவிரோதமாக பார்க்கணும், ஏன் இதற்காக கூச்சப்பட வேண்டும்? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய நடிகர் திரு மயில்சாமி நம்முடைய இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு சிவ இளங்கோ நம்முடைய இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல நேர்மையான தேர்தலுக்கான இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற மூத்த ஐஎஸ் அதிகாரி திரு தேவசகாய நம்முடைய இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் மற்றும் ஊடக பிரிவு தலைவர் திரு பாலு நம்முடைய இணைகிறார், உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தேவசகாயத்தை வந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு நியாயமான தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கிட்டத்தட்ட 3-4 தேர்தலாக கடுமையான முயற்சி எடுத்து நீங்க கோபால்சாமி, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட பலரை கூட்டி நீங்க வந்து தொடர்ந்து பிரச்சாரம், கூட்டம், கல்லூரி மாணவர்களுடைய விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. என்னுடைய அடிப்படையான கேள்வி, நான் இதை தான் தொடர்ந்து நான் நிறைய கேட்கிறேன். என்னோட அடிப்படையான கேள்வி, எல்லாருமே காசு கொடுக்க போறாங்க, நான் வாங்கிட்டு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போட போறேன், எனக்கு கிடைக்கிற 5-10 ஏன் நீங்க தடுக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு ஒரு வித்தியாசமானது ஞாபகம் வருது. இது சொல்லுவாங்க, நார்த் இந்தியாவில் வட மாகாணங்களில் ஹானஸ்ட் கரப்ஷன், அதாவது நேர்மையான ஊழல். சவுத் இந்தியாவில் டிஸ்ஹானஸ்ட் கரப்ஷன். கரப்ஷன்ல 2 விதமா டிவைட் பண்ணிடுவாங்க. எனக்கு ஆரம்பத்தில் புரியல. அப்புறம் தான் கேட்டேன், என்னப்பா இது நேர்மையான ஊழல், இது நேர்மையற்ற ஊழல் இதுன்னா அங்க பணம் வாங்கிட்டு வேலை பண்ணிடுவான். தமிழ்நாட்டிலேயும் சவுத்லயும் பணம் வாங்கிட்டு வேலை பண்ண மாட்டான், வேலை பண்ண மாட்டான். அது டிஸ்ஹானஸ்ட் கரப்ஷன். அங்க வாங்குறது ஹானஸ்ட் கரப்ஷன். நீங்க சொல்றது பார்த்தா டிஸ்ஹானஸ்ட் பிரைபரி வாங்கலாம், பணத்தை வாங்கிக்க, எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு. தட் இஸ் அட்வொகேட்டிங் டிஸ்ஹானஸ்ட் கரப்ஷன். நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு ஆள்கிட்ட மட்டும் வாங்கிட்டு போடுன்னு சொல்றீங்க? பணத்தை வாங்கிக்க, யார் பணம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது தேவையில்லை, வேற யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. அப்ப டிஸ்ஹானஸ்ட் தானே? இல்ல எல்லாருமே பணம் கொடுக்கறாங்க கண்கூடா பாக்குறோம். அதான் சொல்றேன், பணமோ பொருளோ கொடுக்காத கட்சி என்று ஆதாரப்பூர்வமா சொல்ல, எல்லா கட்சியும் நாங்க கொடுக்கணும் சொல்லிப்பாங்க. ஆனா இயல்பு அப்படி இல்ல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்ன நடக்கு, ஒரு ஆள் இருந்து வாங்குறாங்க, ஒரு ஆள் இருந்து வாங்குறாங்க, வாங்கிட்டு வேற ஒரு கட்சி ஓட்டு போடுறாங்க. அதான சொல்றீங்க நீங்க? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ போடுங்க. அதாவது நேர்மையற்ற ஊழல்,
ஒரு பணத்தை வேற ஒருத்தாட்டு வாங்கிக்க, ஓட்டு வேற யாருக்கும் அது போடு. அது நேர்மையற்ற ஊழல் நீங்க அட்வொகேட் பண்றீங்க. அது இந்த லைட்டர் வெயின் பிரச்சனை இல்லை. என்னன்னா தேர்தல்னா என்னங்கிறது ஃபண்டமெண்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. அதுல உங்க அடிப்படை உரிமையை எக்ஸசைஸ் பண்ணி ஒரு அரசாங்கத்தை நீங்க எலெக்ட் பண்றீங்க. அரசாங்கம் 5 வருஷம் இருக்கும்போது அந்த ஊழல் இந்த ஊழல் அது இதுன்னு புலம்பிட்டே இருக்கிறீங்க மக்கள். ஆனா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு நாள் சம்பளம் நீங்க பதவி கொடுப்பது 5 வருடம். 5 வருடம் எத்தனை நாள் ஆச்சு? 1850 days பதவி கொடுக்குறீங்க. நீங்க வாங்குறது ஒரு நாள் சம்பளம் 2 நாள் சம்பளம். சரி, அப்படியே வாங்கணுமானா 1500 நாள் சம்பளத்தை வாங்கிருங்க சார். நான் சம்பளம் வாங்கல சார். இல்ல, நான் சம்பளம் வாங்கல. அவங்கள்ட்ட இருந்து ஒரு நாளுக்கான கூலி கூட நான் கேட்கல. அவங்க 500 1000 200 வளையலோ கொலுசோ மூக்குத்தியோ ஒட்டியாரமோ ஏதோ ஒண்ணு கொடுக்க போறாங்க. நான் அதை ஏன் வாங்க கூடாதுன்னு சொல்லணும்னு நான் கேட்கிறேன். ஏன் வாங்கினா உடனே நீங்க அந்த அடிமைப்படுறீங்க இல்லையா? அடிமைப்படவே இல்லையா? 5 பேரும் கொடுக்குறாங்களே, 5 கேண்டிடேட் நிக்கிறாங்க, 5 பேரும் கொடுக்குறாங்க. நான் ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். அந்த ஆர்குமெண்டே ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? கை நீட்டி பணம் வாங்கிட்டீங்கன்னா நீங்க லஞ்சம் வாங்கியாச்சு. சார் ஒருத்தர்ட்ட வாங்கினா லஞ்சம் சார், எல்லாத்தையும் வாங்கினா அன்பளிப்பு சார். 4 வட்ட வாங்கினா லஞ்சம் தான். எல்லாத்தையும் 4 வட்ட வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறீங்க, அது நேர்மையற்ற லஞ்சம். அதான் நான் சொல்ல வரேன். நீங்க என்ன சர்ச் பண்றீங்க? ஒரு ஆள்கிட்ட வாங்கிக்கோ, யார்கிட்ட வாங்காத, நல்ல கேண்டிடேட் யாரோ ஓட்டு போடு. அதாவது அந்த 500 ரூபாய் ஒரு பிச்சை காசு, ஒரு நாளைக்குள்ள சம்பளம். இன்னைக்கு ஒரு சாதாரண ஊழியருக்கு ஒரு நாளைக்குள்ள சம்பளம். அந்த பிச்சை காசை வாங்கிட்டு ஒன்னே விக்கிறீங்களா நீங்க? திரு தேவசகாயத்துக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் திரு தேவசகாயம் வாங்க மாட்டார். சரி, ஓகேவா? அப்ப நீங்க யார விரும்புறீங்களோ அந்த மாதிரி ஆட்சி உடனே அமைப்பதா நாளைக்கு? அது நீங்கள் கனவு காணக்கூடிய நேர்மையான தேர்தல் நடந்துற போதா? நடந்தால் இல்ல, இந்த மாதிரி சைக்காலஜிக்கு நடந்தால் சமதளம் உருவாகும், லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உருவாகணும். அப்பதான் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு வரும். நாளைக்கு எப்படி வரும்? வரும். மக்கள் மனசுல பணம் வாங்க மாட்டோம்னா வரும். அது சார், நான் பணம் ஒரு நிமிஷம், நான் பணம் வாங்கல, தேவசகாயம் பணம் வாங்கல, சிவ இளங்கோ பணம் வாங்கல, மயில்சாமி வாங்கல, பாலு வாங்கல, இங்க எல்லாருமே வாங்கல. உடனே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் லஞ்சம் ஊழலற்ற யாருமே நம்ம பணம் வாங்கலப்பா, நம்ம இனிமே நல்ல ஆட்சிக்குள்ள நினைக்க போறாங்களா? அப்படி ஒரு அட்மாஸ்பியர் வருமானால் ஊழல் செய்யாதவர்கள் களத்துக்கு வர ரெடியா இருக்காங்க, வருவாங்க. அந்த அட்மாஸ்பியர் சைக்காலஜி வந்தா ஊழல் வாங்காம மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்க வந்துச்சுன்னா மற்ற, அதாவது அரசியல் கட்சிக்கு வெளியே இருப்பவங்களும் அரசியல் கட்சிக்கு உள்ளே இருப்பவங்களும் நல்லவர்கள் தேர்தலுக்கு வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இன்னும் அட்மாஸ்பியர்ல நாம ஒரு பிரயோஜனம் இல்ல, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்ல, ஃபீல்டு இப்படில இருக்கும்போது அது கம்ப்ளீட்டே பண்ண முடியாதுன்ற ஃபீலிங்ல தான். அதாவது முட்டை மேல வந்துதா கோழி மேல வந்துதா, அப்படி யாருக்கு பண்ணக்கூடாது. பேசிக்கலி எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்னைக்கு அட்டெம்ப்ட் என்னன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஹானஸ்ட் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் சரியா இருக்கா நீங்க சொல்லுங்க. நான் கேக்குறேன், 28 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் இன்னைக்கு இருக்கு, 28 லட்சம் செலவழிக்கலாம் இருக்கு, 16 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் ஒரு நாள் இருந்துச்சு, மாறி மாறி ஒரு அமௌண்ட் கொண்டு வரோம். இப்ப 28 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கணக்கு இருக்கு. எல்லா கட்சியிலும் 28 லட்சம் ரூபாய் தான் செலவழிப்பாங்க. நீங்க சொல்லுங்க, 28 லட்சம் லஞ்சம் கொடுக்கறதுக்கு இல்ல, லஞ்சம் இல்லைங்க, எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், தேர்தலுக்கான செலவு, அவ்வளவுதான் செலவழிக்கிறாங்களா? அலங்கோலமான அரசியல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பின்ன அது அலங்கோலமான அரசியல் நடந்துகிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மாத்துறதுக்கு யாருக்கு கடமை? சார், நான் இங்க பாருங்க, இந்த நாட்டுல அதிகாரிகள் பணம் வாங்குகிறார்கள், இந்த நாட்டுல அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறார்கள், சாமானியம் மட்டும் வெறும் கையில் உட்கார்ந்து இருக்கணும். கரெக்டான ஆர்குமெண்ட். நாளைக்கு நீங்க 500 ரூபாய் வாங்கி 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுட்டு ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, அவன் பாக்குறான், என்னடா நீ பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, எனக்கு பணம் கொடு. இன்னைக்கும் இப்படிதான் கேக்குறான். நான் போய் தேர்தல் ஏன் கேக்குறேன்னா, நான் தேர்தல்ல பணம் வாங்கல, நான் யாருக்குமே வாங்கல, நான் போய் நேர்மையா எனக்கு ஒரு ஆள் இல்ல சார், மக்களே சொல்றேன், நான் நேர்மையான ஆள்கிட்ட போய் ஓட்டு போறேன், நேர்மையான முடிஞ்சு வச்சுக்காத. அரசு அலுவலகத்துக்கு போனா அவர் வாங்க தெய்வமே நேர்மையா ஓட்டு போட்டு வாங்கல, ஓவரால் கல்ச்சர் நீங்க பணம் கொடுக்கணும் சொல்ல. பணம் வாங்காதவங்களையும் கேவலப்படுத்தி ஆச்சு. பணம் வாங்குறவன் அவன் மாத்திரம் கேவலப்படல, பணம் வாங்காதவனும் கேவலப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான். எல்லாரும் மக்கள் எல்லாரும் ஊழல்வாதிங்க. தமிழ்நாட்டில் இப்போ டெல்லியில பேசி பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லாருமே ஊழல்வாதிகள். திரு சிவ இளங்கோ, அதாவது இன்னும் பேர் சொல்லிட்டு போட்டோம், அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பணம் வாங்குறவங்கனால பணம் வாங்காதவங்க சேர்ந்து அசிங்கப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒழுங்கா லோன் கட்டிட்டு இருந்தவன் ஏமாளி ஆயிடுறான், லோன் கட்டாம இருந்தவனுக்கு கடன் தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி. அப்ப நீங்க எதை என்கரேஜ் பண்றீங்க? ஆனா இதுக்கு நீங்க அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்ன? கடன் கட்ட முடியாதவர்கள், கட்டாதவர்கள் இல்ல, கட்ட முடியாதவர்களுக்கு நாங்க வட்டி தள்ளுபடி பண்றோம், அசல் தள்ளுபடி பண்றோம், ஊக்குவிக்கிறீங்க. கடன் ஒழுங்கா கட்டினவன் அப்ப நாளைக்கு அவனுக்கு என்ன ஆகும்? நம்ம கட்டினதுதான் பைத்தியகாரத்தனம், கட்ட மாட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் கடன் தொகையை கட்டாத விவசாயிகள், முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப வாங்காதவன், என் பக்கத்து வீட்டுல சுத்தி எல்லாரும் வாங்குறாங்க,
நான் ஒருத்தன் மட்டும் வாங்கலன்னா எனக்கு பேரு நேர்மையாளன் அல்ல, இளிச்சவாயன். கண்டிப்பா நீங்க சொல்றதுல நான் அடிப்படையில ஒரு விவசாயி. நான் ஒழுங்கா கட்டிட்டு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீ கட்டுறீல அப்ப நீ கட்டாதவனுக்கு தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லும்போது கட்டுறவனையும் ஷேக் பண்றாங்க. இங்க வந்து நீ ஏன் வந்து நேர்மையா நீ ஏன் கட்டுற அப்படிங்கிற மாதிரி வாங்கிடலாம்ல நம்ம. இல்ல அதனால நீங்க என்ன பண்ணணும்னா கட்டுறவனுக்கு ஊக்குவிப்பு தொகை நீ கொடு. நீ முன்னாடியே நீ கட்டி இருக்கிற இல்லீங்களா, நீ வந்து என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த கட்டின பணத்தை அடுத்த லோனுக்கு, அடுத்த நீ விவசாய லோன் வாங்க வரீங்கன்னாக்கா அதுக்கு ஈடா வச்சுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்தாதான் நேர்மையா இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த செயல்பாடுகள் வந்து சரியா இருக்கும். அடுத்ததுக்கு அவங்க வந்து நேர்மையா முன்னாடியே கட்டுறதுக்கு முன் வருவாங்க. இப்ப நாங்க எங்க எக்ஸாம்பிள் என்னன்னா, நாங்க வந்து அடுத்த தவணையில வந்து நாங்க கட்ட முன் வரல, பணம் இருந்துச்சு. எங்க அப்பா என்ன சொன்னாங்க, சரி எல்லாருக்கும் தள்ளுபடி பண்றாங்க இல்லையா, நம்ம முன்னாடியே போய் நம்ம கட்டிட்டாங்க நமக்கு தள்ளுபடி வராதுன்னு அப்படிங்கிற அது வந்து எல்லாருடைய எண்ணமா வந்துருது. இன்னைக்கு வந்து பப்ளிக்ல வந்து மக்கள் மத்தியில வந்து அந்த மாதிரி எண்ணம் வந்துருது. யாருமே கட்டல, அதனால நாமளும் கட்ட வேண்டாம்னு முடிவெடுக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த சிவ இளங்கோ தான் இன்று சட்ட பஞ்சாயத்து பேசி சொல்றாரு. ஆமா, அது மாதிரி இருக்குது நிலைமை. இது மாதிரி இருந்துச்சு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மாதிரி நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கும் அது மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. எங்க அப்பா முதல் கொண்டு அது மாதிரி சொல்றாங்க, பார்த்து போகும் தள்ளுபடி வந்துச்சுனால் நம்ம வந்து கட்ட வேண்டியதாம இருக்கும். ஏதாவது இன்சூரன்ஸ் வந்துச்சுன்னா இதுதான் இன்னைக்கு வந்து பரவலாக எல்லா மக்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த எண்ணங்கள் இந்த மாதிரி மக்கள்கிட்ட வளர்க்கறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து அரசுடைய திட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது. நீ வந்து ஏன் வந்து நேர்மையாக இருக்கிறவனுக்கு அரசாங்கம் துணை நிற்க வேண்டும், நேர்மையற்றவனுக்கு எதிராக நிற்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னாக்கா, நேர்மையாக இருக்கிறவனுக்கு எதிராக இருக்கிறது. நீ நேர்மையா ஒரு குறித்த காலத்தில் ஒரு சான்று வாங்க வேண்டும் அப்படின்னாக்கா, நான் வந்து லஞ்சம் கொடுக்காம வாங்கணும் அப்படின்னாக்கா என்னை அலைய விடுறாங்க. இதே வந்து லஞ்சம் கொடுக்கிறவனுக்கு வந்து உடனடியாக வேலை நடக்குது. அப்ப வந்து இந்த அரசாங்கம் யாருக்கு துணை நிற்க? நான் சொல்றேன், லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்குது, அப்படித்தானே சொல்றீங்க? அதான் உண்மை. எல்லாரும் ஒத்துக்க போறோம்ல. அப்ப லஞ்சம் வாங்கினா தப்புங்கிற நிரூபிக்கப்பட்டிருக்கா இந்த ஊர்ல? லஞ்சம் வாங்குறதுக்கு யாருக்காவது அச்சம் இருக்கா? எந்த அரசியல்வாதிகளா கூச்சப்படுறானா? எந்த அதிகாரியா கூச்சப்படுறானா? அப்ப லஞ்சம் அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரே ஒரு முறை 5 ஆண்டுக்கு ஒரு முறையோ அத்தி பூத்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்தா ஒரு 100 ரூபாய் காசு கிடைக்குது, நீ வாங்காத நாடு நாசமா போயிரும், ஊழல் பழிஞ்சிரும், இல்லாட்டாலும் நடக்க போகுது. அதனால இல்ல இல்லாட்டி நடக்க போகுதுங்கிறதுனால நம்ம அந்த பணத்தை நம்ம வாங்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஏன் கூடாதுன்னு கேக்குறேன். இல்ல அப்ப வந்து நீங்க வந்து அவன் என்னன்னா அவன் செய்யற ஊழலுக்கு மக்களையும் துணையாக்குறான். நான் துணை போகல, ஓகே, அவன் செய்யாம இருக்க போறான்னு கேக்குறேன். இல்ல நீங்க அப்படியே அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆட்சியில மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஊழலுக்கு அப்பாற்பட்டு குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்கள் என்றால், நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல வந்து உங்களுடைய சீஃப் செக்ரட்டரி, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, உங்களுடைய அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும், கீழே தாசில்தார் வரைக்கும் வருவீங்க. சிஸ்டம் சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. நீங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்க, நான் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொன்றேன். இவ்வளவுதான், ஒரே பாயிண்ட் தான். ரெண்டு பேரும் ஒரே விஷயம் பேசுறோம். நீங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல, அதனால நான் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாங்கிடுன்ற அவ்வளவுதான். இல்ல இப்ப வந்து யாருக்கு வந்து மது குடிக்காதவங்க இருக்கிறாங்க, குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, குடிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க, அதனால குடிக்காதவங்க அங்க சேர்ந்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம். மதுவுல வந்து உடல் நலத்துக்கு கேடு இருக்கு, சமுதாயத்துக்கு கேடு இல்லையே. எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க, நான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். நான் பணத்தை கொடுத்து நான் ஜெயிச்சு வந்தாக்கா நான் அதை தொழிலா தான் பார்ப்பேன். நான் வந்து போட்ட பணத்தை எடுக்க நினைப்பேன், ஊழல் பண்ண செய்ய நினைப்பேன். நீங்க ஆர்டி ஆக்ட்ல நிறைய விவரங்களை நீங்க வந்து கேட்டபோது ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராளி. தமிழ்நாடு அதிமுக திமுகங்கிறதே விட்டுருங்க, தமிழ்நாடு ஹியூமன் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட்ல கூடியிருக்கு. தமிழ்நாடு குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து சக்தி திறன்ல கூடியிருக்கு. நீங்க எதான் ஏற்பீங்க அப்ப? சார் எது இருக்குதோ அதை வச்சு நான் சொல்றேன். இது வந்து அரசாங்கத்துடைய புள்ளி வரும். தவறான தனியார் பல்கலைக்கழகங்களோ தனியார் கல்வியோ சொல்ல அரசாங்கத்துடைய புள்ளி வரும். சார் வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாமே அரசாங்கம் சொல்ல அதான் நம்ம கேட்க முடியும். நான் சொல்ல அதிமுக திமுக போல என்னன்னா குழந்தைகளுடைய இறப்பு பிறப்பு விகிதத்துல வந்து மிகப்பெரிய இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. இன்ஸ்டிடியூஷனலைஸ் டெலிவரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமா நடக்குது. சோ இந்த எல்லா டெவலப்மெண்ட்டும் திமுக அதிமுகங்கிறத தாண்டி இவ்வளவு லஞ்ச ஊழல்ங்கிறத தாண்டி நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த லஞ்ச ஊழல் இல்லன்னா எவ்வளவு முன்னேற்றம் ஆயிருந்திருக்கும்? அங்க கேளுங்க, காமன் பண்ண கேக்குறீங்க. இல்ல இல்ல வைக்கணும்ல. அதே நீங்க ஆட்சி தலைமையிட்ட கட்சி தலைமையிட்ட வேட்பாளர்கிட்ட கேளுங்க. ரெண்டு பேரும் தானே சொல்லணும். இங்க வந்து 2 பேரும் தான் இங்க வந்து தவறளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்க புதுக்கோட்டை இடைத்தேர்தல பாத்தீங்க, எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சாலை மறியல் பண்றாங்க. தாசில்தார் போய் வந்து அதை திருப்பி வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இலவச விலையில்லா பொருட்கள் வரலன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல இந்த இதுக்கு இடைத்தேர்தல்ல இல்ல நான் செக்
புதுக்கோட்டை செய்தி வந்து தங்களுக்கு அரசாங்கம் அறிவித்திருந்த விலையில்லா பொருட்கள் வந்து ரெண்டு பக்கம் மக்கள் வந்து இந்த பக்கம் வாங்குறதும் தவறு, கொடுக்கறதும் தவறு. அப்ப வந்து நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இந்த இது தவறுன்னு தெரியுது இல்லீங்களா? இந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்றதுனாக்கா எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? மேல இருந்து. எங்க இருந்து? மேல இருந்து. மேல யார் வாங்குறாங்களோ அங்க இருந்து. யாருக்கு? அரசாங்கம் யாருக்கு? அரசாங்கம் யாருக்கு? என்னது இல்ல சீஃப் செக்ரட்டரி அரசாங்கம். ஆமா, மக்களுக்கு அரசாங்கம். நான் போட்ட அதை மாத்தி காமிக்கிறேன். தேவசகாயம் ஐஏஎஸ் காசு வாங்கியோ வாங்காமலோ போட்டா கையெழுத்து சட்டம் வேதம். நான் கையெழுத்து போட்டா நான் தான் வச்சுக்கணும். மக்கள் லஞ்சக்காரர்கள் ஆயிட்டாங்கன்னா அது உருவாகுது. அரசாங்கம் யாருக்காக சார்? நான் கேக்குறேன், சீஃப் செக்ரட்டரிக்காக, அமைச்சருக்காக இல்ல. அரசாங்கம் யாரு உருவாக்குறது? யாரு? நான் சொல்றேன், நான் தான் உருவாக்குறேன் வச்சுக்கோங்க. நான் தான் திருத்தம் சொல்றேன். அதான் திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? மைண்ட் மென்டாலிட்டி. இவங்க லஞ்சம் இல்லாம ஆட்டோமேட்டிக் சிஸ்டமே லஞ்சம் இல்லாம ஆயிரும். மக்கள் கெட்டு போனால தான் அரசாங்கம் கெட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் உத்தமர்கள். முதல்ல அரசியல்வாதிகள் அதிகாரி உத்தமர்கள். மக்கள் வந்து கெட்டுட்டாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். முதல்ல அரசாங்கம் கெட்டது, அரசியல்வாதிகள் கெட்டாங்க. அப்புறம் அரசாங்கம் கெட்டது, அவங்க மக்களை வேணுட்டே கெட வைக்கிறாங்க. அப்ப முதல்ல யார் கேட்டாலும் அவங்க தானே முதல்ல திருந்தணும். மக்கள் தான் திருத்தணும். உதவி திருத்தணும். உதவி திருத்தணும் மக்கள். அரசாங்கம் இவங்களுக்கு திரு பாலு, இதுல நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்குனால சொன்னேன். இந்த 171B ரெண்டுமே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அதாவது உடனடியா கைது பண்ணி செக்யூர் பண்ணு தேவையில்லாத சட்டம். ஒரு கொலையோ, ஒரு கற்பழிப்போ, ஒரு கொள்ளையோ, ஒரு தேச விரோத விஷயம்னா உடனே காக்னிசபிள் அஃபென்ஸ், உடனடியா கைது பண்ணும். கோர்ட்டோட ஆர்டர் இல்லாம அந்த சம்பந்தப்பட்ட ஹெச்ஓ அந்த ஏரியாவுடைய ஜூரிஸ்டிக்ஷன் ஆபீசரே பண்ணலாம். இத சட்டமே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லிச்சு. அவ அரெஸ்ட் பண்ணி பண்ற அளவுக்கு எல்லாம் பெரிய குத்தம் இல்லப்பான்னு சொல்லிச்சு. நான் அடுத்த கட்டத்துக்கு சட்டத்துல இருந்து துணை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறேன். அது குத்தமே இல்லப்பா, விடுங்கப்பா, அவன் ஏதோ ஒரு ஏழை வேலை வாங்கிட்டு போறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? துவக்கத்திலிருந்தே உங்களை பாக்குறேன், ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விவாதத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா சட்டத்துக்கு விரோதமான விவாதம். ஆமா, எப்படி அதாவது விரக்தியால பண்றீங்க. இந்த சமூகம் இப்படி போயிடுச்சுங்கிற ஒரு அக்கறையில உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய கருத்து என்னன்னா, தேர்தல் நியாயமா நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் நீங்க சொன்ன வார்த்தைகள், அதாவது அனுமதிக்கப்பட்ட தொகையை தான் செலவு செய்வாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா? செலவு செய்றாங்களா? நியாயமான தேர்தலா இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரா நம்புறீங்களா சொல்லுங்க. நீங்க 4 பேர் சொல்லுங்க. யாரா நம்புறீங்க? என்ன விட்டுருங்க. நீங்க 4 பேர் யாரா சொல்லுங்க. இந்த தகவல் என்பது எதிர்மறையான விவாதம். என்னன்னா, இப்படி இருக்கணும், இல்ல எல்லாம் இப்படி போயிடுச்சு, இதுக்கு பிறகு நடக்குமா என்ற ஒரு அவல குரல் தான் உங்களுடைய குரலா நான் பாக்குறேன், ஒரு வழக்கறிஞரா. நான் சொல்றேன், நான் வழக்கறிஞரா நீங்க அப்படி பாக்காதீங்க. வழக்கறிஞரா அந்த ஏன் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லுங்க. அதுக்கு தான் வரேன். என்னன்னா, சட்டமே இத வந்து லஞ்சம் வாங்கிட்டான்ல, அதாவது ஓட்டுக்கு காசு வாங்கிட்டான்ல, அவனை பிடிச்சி உள்ள வைன்னு உடனே உள்ள வைன்னு சொல்லல. சட்டமே சொல்லல. நீங்க கூட அரசாங்கங்கிறதுக்கு சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் வந்து அரசாங்கங்கிறது மக்கள் அப்படின்றீங்க. நீங்க அரசாங்கங்கிறது அதிகாரி. ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு சொல்றதுனால மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறப்ப சார் என்ன சொல்றாரு? அதிகாரியா இருந்தவர், அரசாங்கமே மக்கள் தான்யா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில நீங்க சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதுல இன்னொரு படி மேல நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லா அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு வருது. வழக்க பதிவு பண்ணிடுறாங்க. அதிகமான பணம் கொடுத்தவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்த மக்களுடைய மனநிலையை நான் படித்தவரை, தவறாவும் இருக்கலாம், அவர்கள் யார் எல்லாரும் காசு வாங்கிக்கிறாங்க, பொருள் வாங்கிக்கிறாங்க. ஆனால் தான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல நான் என்ன பாக்குறேன்னா, இது மாதிரி நடக்கக்கூடியதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரிவை கொண்டு வந்தாங்க. ஆனால் இதை தாண்டி ப்ராசிக்யூஷன் பவர் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்திருக்கணும். தேர்தல் தேதி அறிவித்தலிருந்து தேர்தல் முடிந்து அதை ஒப்படைக்கிற பிறகு அவர்களுக்கான அதிகாரம் என்பது போயிடுது. அதற்கு பிறகு அதை ப்ராசிக்யூட் பண்ற அதிகாரம் யாருக்கு வருதுன்னா, இந்த மாதிரி பணத்தை கொடுத்தோ ஊழல் செஞ்சோ பணம் பண்ணி அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்துற பிறகு அந்த காவல்துறை அதிகாரிகள் ஆட்சியாளர்களுடைய ஆறுகளாக மாறும்போது, இன்னும் சொல்ல போனா கடந்த முறை நடந்த இது போன்ற வழக்குகள் ஒரு 2000 வழக்குகள் பதிவு செஞ்சிருப்பாங்க. ஒரு வழக்குல கூட இதுவரையில் எந்த ஒரு அரசியல் உங்க தகவலுக்காக 2011 சட்டமன்ற தேர்தலில் 784 வழக்கு வந்து பதிவாகுது. அதாவது பணமோ பொருளோ கொடுத்தா வயலேஷன் வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் இருக்கு.
அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது, அரசு இடத்தை பயன்படுத்திக்கிறது, கொடி நாட்டுறது, இதெல்லாம் தாண்டி நான் சொல்றது பணமோ பொருள். இந்த கோர் சப்ஜெக்ட் மட்டும் என்பது பணமோ பொருளோ கொடுத்ததாக 784 கேசஸ் பதிவாகுது. இதுல 106 தண்டனை வழங்கப்படுகிறது, கன்விக்ஷன் வழக்கு முடிவுக்கு வருகிறது. 556 நிலுவையில் இருக்கிறது. மோர் தென் 18% கேஸ்ல கன்விக்ஷனுக்கே போயிருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், கற்பழிப்பு வழக்குகள், வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், இது போன்ற ரொம்ப சீரியஸான ஹீனியஸ் கிரைம்ஸ் வழக்குகள்லயே சிங்கிள் டிஜிட் தாண்டதுல இந்த கேஸோட கன்விக்ஷன் ரேட். பட் இங்க எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபைன் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். வாட் எவர் யாரோ பாதிக்கப்பட்டவங்க, வாட் எவர் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நான் இப்போதைக்கு இன்னைக்கு நாளைக்கு சட்டத்தை மாத்தி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, இன்னைக்கு ஒரு மக்களாட்சி இந்த தேர்தலில் மலராதா? ஒரு நியாயமான நேர்மையான ஆட்சி இந்த நாட்டில் தேர்தல் நடந்து விடாதா? இதுதான் நம்மளுடைய ஏக்கம். அதெல்லாம் நீங்க உங்களுடைய மேடையில பேசுறீங்க. நான் சொல்றேன், அப்படிலாம் யாரு ஏங்குறவங்க என்ன எழுதுறாங்க, யார் கூட கொடுப்பா, யாரா குறைய கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதாவது ஊக்குவிக்கக்கூடிய, நேரடியா மறைமுகமா பணம் வாங்கிக்கலாம் என்று ஊக்குவிக்கக்கூடிய கருத்தையே சொல்லக்கூடாது சட்டப்படி. சார் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தெரியும், தேர்தல்ல தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இது பகிரங்கமா சொன்னாரு. நீங்க சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர், நீங்களும் கடவுள் கிடையாது, நானும் கடவுள் கிடையாது, அவரும் கடவுள் கிடையாது. அவ்வளவுதான். அவர் இந்த நாட்டோட உங்களோட என்னோட அதிகமான பவர்ல இருந்தவர், இந்த நாட்டோட எதிர்க்கட்சி கேபினட் அந்தஸ்து பண்ண சொல்லவர் ஜெயில இருக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் நாட்டோட கடவுள் கிடையாது, ஆனா இந்த ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு தேர்தல் விதிமீறல் நடந்தால் அதை பத்தி கவலையே இல்ல, தேர்தல் நடந்துருங்கிற எண்ணம் இருந்தாக்கா இந்த விதிமீறல்களை தடுக்கவே முடியாதுங்க. டிஎன் சேஷன் அவர்கள் தேர்தல் ஆணையராக இருந்தப்ப இங்க இருக்கக்கூடிய பழனி நாடாளுமன்ற தேர்தலும் ராணிப்பேட்டை இடைத்தேர்தலையும் அவர் நிறுத்தினார். என்னத்துக்காக நிறுத்தினார்னா, ஒரு மக்களுக்கான ஒரு சலுகை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, இது விதிமீறலுக்கு உட்பட்டது என்று அப்பொழுது அவர் நிறுத்தினார். இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்னா, சார் கூட சொல்லுவார், நாங்க கூட அதுக்காக ஒரு கூட்டம் நடத்தினோம், கவுண்டர்மேன் பண்ணணும். ஒரு தேர்தல் அதிகாரி இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது என்பதை உளப்பூர்வமாக அவர் உறுதிப்படுத்தினால் அந்த தேர்தல் அந்த நிமிஷமே, என்றைக்கு நான் சொல்றேன்னா, எல்லாம் முடிஞ்சிருது, பணம் எல்லாம் கொடுத்து விநியோகம் பண்ணிடுறாங்க, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருது. நாளைக்கு தேர்தல், இன்று இரவு 234 தொகுதியில 100 தொகுதி தேர்தலை நிறுத்துறோம், அறிவிச்சிருங்க. அதெல்லாம் சாத்தியமாங்கிற பார்க்கணும். உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், இல்ல ஒரு சிறிய இடைவெளி இருக்கு. அதே டிஎன் சேஷன் அவர்கள் இந்திய தமிழகத்துல 2 தொகுதி, சரியா தொகுதி பேருங்க, அந்த தொகுதியில 2 இடைத்தேர்தல் நடந்த போது முறைகேடு நடந்ததா இல்லையான்னு சொல்லி கேட்ட போது அவர் என்ன சொன்னார், முறைகேடு நடந்தது உண்மை. டிஎன் சேஷனுடைய வாசகத்தை சொல்றேன், முறைகேடு நடந்தது உண்மை, ஆனால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டிய, ஒத்திவைக்க வேண்டிய அளவுக்கு முறைகேடு நடக்கவில்லை என்று சொன்னார். அப்ப நான் கேள்வி எழுப்பினேன், இது போன்ற அளவுகீடு ஏதாவது இருக்கா? 100 கள்ள ஓட்டு போட்டா தேர்தல் ரத்து செய்யலாம், 1000 கள்ள ஓட்டு போட்டா ரத்து செய்யலாம், இல்ல மூக்குத்தி கொடுத்தா ரத்து செய்ய வேண்டாம், ஒட்டியான கொடுத்தா ரத்து செய்ய கணக்கு இருக்கா? இது திரு டிஎன் சேஷன் அவர்களே சொன்ன விஷயம். தேர்தலை ரத்து செய்ய அல்லது ஒத்திவைக்க வேண்டிய அளவுக்கு முறைகேடு நடக்கலங்கிறது. இன்னொரு ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும் நண்பர்களே. இந்த 7/10/2015 கடந்த ஆண்டு பீகார் மக்களிடம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. நடத்தியது வேற யாரும் இல்ல, அந்த மாநிலத்துடைய தேர்தல் ஆணையம். அவர்களிடம் ஓட்டுக்கு பணம் வாங்கலாமா என்று தேர்தல் விழிப்புணர்வுக்காக அந்த மாநில தேர்தல் ஆணையம் நடத்த 80 விழுக்காடு பீகார் மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குவதில் குற்றமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்ற கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் நடத்தினால் என்ன ஆகும்? மீண்டும் ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. தேர்தல் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 60 நாட்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிய போயிருக்கிறது. இப்போது மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு பணம், பொருள் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று தன்னார்வலரும் சமூக ஆர்வலர்களும் தேர்தல் ஆணையமும் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு மாத்தி ஒரு கேள்வி கேட்டு பார்க்கிறோம், ஏன் இது போன்ற பொருட்கள், பணங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட தடுக்கப்பட வேண்டும் என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கோம். நடிகர் மயில்சாமி நான் கேட்க வரும் விஷயம், ஒரு நியாயமான உணர்வுன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, மனசாட்சிப்படி செயல்படு, நீ உன்னுடைய பொறுப்பை விட்டு கொடுத்துறாத, நேர்மையா இருக்கும் சொல்லி தான் இது வரைக்கும் காலங்காலமா சொல்லி கொடுத்து வந்திருக்கோம். அதை தாண்டி காசு கொடுத்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே நியாயப்படுத்துற மாதிரி ஆயதா? நீங்க கொலையை தடுக்க முடியல, அப்ப கொலையை சட்டப்பூர்வமாக்கிரு. கற்பழிப்பை தடுக்க முடியல, கற்பழிப்பை சட்டப்பூர்வமாக்கிரு. எதெல்லாம் தடுக்க முடியல சட்டப்பூர்வமாக்கிரு சொல்ல முடியுமா? பணத்தை தடுக்க முடியல, சட்டப்பூர்வமாக்கிரு. சரியான வாதமா? அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒருபோது தப்பை நியாயப்படுத்த மாட்டேன். யாரு பண்ணாலும் தப்பு தான். அறிஞர் அண்ணா அவர்களே ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாலே பேசியிருக்காரு.
அது பழைய நியூஸ். அதுக்கு முன்னால சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா என்னன்னா இந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற அரசியல் நூலில் அது தடுக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா இருக்கிற எல்லா கட்சிகளுமே தவறு பண்ண கட்சி தான். நியாயப்படுத்துற கட்சி எந்த கட்சியும் கிடையாது. அப்ப இருக்கிறதுல யார் பெட்டர்மெண்ட்? எல்லாமே கொள்ளக்கார கற்பழிப்பு திருட இவனுக்கு தான் எல்லாம் இருக்கிறானுங்க. இதுல பெட்டர்மெண்ட் யாரும் தேர்ந்தெடுக்கிறது? காசு வாங்குறது ஒண்ணு இருக்கு. இப்போ மயில்சாமி, இப்ப நான் என்ன எடுத்துப்போம், இன்னொருத்தர் நம்ம சாப்பிடவே வேணாம். மயில்சாமி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். நான் போய் இப்போ ஓட்டு கேட்கறேன். ஓட்டு கேட்கும்போது அம்மா நான் அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன், ஓட்டு போடுங்க, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஜனங்க வந்து நான் பலீர் அரைஞ்சிருக்கணும். ஓட்டுக்காக கலந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு அரைஞ்சிருக்கணும். ஒருவேளை அவங்க அப்படி தவற பண்ணாலும் இவங்க வந்து அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க போது அவங்க காசு கேட்டுருந்தா இந்த நாட்டை காப்பாற்றுறது, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என்கிட்ட போய் காசு கேட்கிறேன், இவர் பலீர் அரைஞ்சிருக்கணும். 2 பேருமே அறையில, 2 பேருமே கை கோத்துக்கிட்டாங்க. கணவனும் மனைவி மாதிரி. இவங்களுக்கு டைவர்ஸ் கிடையாது, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ். அதனால காசு கொடுக்கணும்னா ஓட்டு தவறும். லிவிங் டுகெதர் மாதிரி இருக்குது. ஆமாமா. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கு. அந்த ஜனங்க எப்படி பாக்குறான்னா, இந்த மயில்சாமி ஒரு காலத்து துண்டுபுடி சாப்பிட்டு சிங்கர் டிக்கெட் லாட்டி அடிச்சு திடீர்னு கட்சியா இருந்து ஓட்டு கேட்கிறாரு. நான் வேகாத வெயில நின்று டிஃபன் செய்யாம குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டாம வீடுக்காரருக்கு கவனிக்காம நான் இன்னும் ஓட்டு போட்டு வருவேன். நீ 5 வருஷத்துல கட்சியா இருப்பேன், எம்எல்ஏவை, அப்புறம் மந்திரியாக நிறைய ஊழல் பண்ணுவேன், 5 வருஷத்துல நிறைய கோடி சம்பாதிச்சுப்பேன், நான் உனக்கு வேடி பார்த்தவா? இல்லங்க, இப்ப நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தணுமா? நீங்க தப்பு பண்றீங்க அதனால நானும் தப்பு பண்ணதில் வழங்கணுமா? எது லாஜிக்கலா இருக்கும்? இது ஒருத்தர் தப்பு பண்ணா ஒரு தண்டனை தப்பு தான். இது அப்படி கிடையாது. நாட்டுல கிட்டத்தட்ட 100 கோடி பேர் 90 கோடி பேர் தப்பு பண்றாங்க. நீங்க யாருக்கு தண்டனை கொடுப்பீங்க? ஜெயிலுக்கு இடம் இருக்காது. அப்புறம் இல்ல பெரிய மெயின்டெனன்ஸ் இல்ல இல்ல எல்லாருமே வந்து தப்பு பண்றாங்க அப்படிங்கறக்கா தப்பு சரியா மாத்திர முடியுமா? இல்ல சார், ஒவ்வொரு நாட்டுல வந்து எல்லா நாட்டிலையும் சட்டம் இருக்கு. இல்ல அமெரிக்காவில் என்ன சட்டமோ அதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கு. பயன்படுத்தணுமா நடந்துக்கணுமே, அதான உண்மை. இங்க குடிக்கிற கிளாஸுக்கு செயின் போட்டு வச்சிருக்காங்க சார். எங்க போய் பேசுவீங்க நீங்க? குடிக்கிற கிளாஸ் அப்புறம் கிளாஸுக்கு செயின் போட்டு வச்சிருக்கான். ஏன் இந்தியா சூப்பர் நாடு தானே, தன்னம்பிக்கை நாடு தானே, ரிமூவ் பண்ணு. ஏங்க பரிசு வந்து அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ எனக்கு தெரிஞ்சு வச்சா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கேயே இருக்குதுங்க. திரும்பி போய் நான் எடுத்தேங்க. இங்க பூட்டி இருக்கிற வீட்டில் உடைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு தெருவில் ஒரு வீட்டில் தான் திருட்டு போகுது. அரசாங்கத்தை நான் குறை சொல்ல ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டேன். மக்கள் நீ ஒத்துழ, நீ தான் அரசாங்கம், நானும் அரசாங்கம். இதே மக்கள் தான் 1991-96 அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு நினைச்சாங்க, மாத்துனாங்க. இதே மக்கள் தான் 96-2001 திமுக ஆட்சி சரியில்லை நினைச்சாங்க, மாத்துனாங்க. சோ இதே மக்கள் தான் மாத்துனாங்க. நீங்க வந்து மக்கள் எல்லாருமே சரியில்லை, மக்கள் சரியில்லை இவங்கள்ட்ட இருக்க பவதால செஞ்சது எல்லாமே சார். இவங்க 2 பேரும் தான் சார் பேங்க் பேலன்ஸ் அதிகமா இருக்கு, மத்தவங்க எல்லாம் டெபாசிட் இல்லையா, அதான பிரச்சனை. அந்த டெபாசிட் இல்லாம தான் அத்தனை கட்சிக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அன்னைக்கு சீமான் வந்து தனித்து போட்டு சொல்லாரு, பாமக தனித்து போட்டு சொல்லுது, தேமுதிக தனித்து போட்டு சொல்லுது, பாஜக தனித்து போட்டு, இத்தனை பேர் தனித்து போட்டு சொல்றாங்கன்னு இது ஒரு நம்பிக்கை இல்லையா? இந்த மக்கள் மேல வச்சிருக்க நம்பிக்கை இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் முறை. எல்லாரும் தனித்தனியா நின்று மக்கள் சொல்றாங்க யாரு இருக்கோ அப்பதான் அவங்க வந்து பேச முடியாது. தான் கரெக்ட். இங்க வந்து எப்படின்னா உன்னை நான் அழிக்கிறதுக்கும் என்ன நீ அழிக்கிறதுக்கு 2 பேரும் போட்டி போட்டு கூட்டணி வச்சுக்கிறீங்க. முதல்ல இந்த கூட்டணி ரிமூவ் பண்ணுங்க, தன்னம்பிக்கை தனியா நில்லுங்க, மக்களை சந்திங்க. அப்ப நிச்சயமா காசு வாங்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு கட்சி காசு வாங்க மாட்டான். நீங்க வந்து கூட்டணி போது வேற பேசுறீங்க. இல்ல காசு வாங்க மாட்டாங்க நீங்க சொல்ல சரியான நம்ம பார்க்கணும். அதாவது திருமங்கலம் ஃபார்முலானே ஒன்று வந்துருச்சு. ஆர்கே நகர்ல வந்து 100 விழுக்காடு ஓட்டம் 110 விழுக்காடு ஓட்டு விழுந்தா நம்ம கண்ணில் பார்த்தோம். இது பூரா இயல்புல மாறி மக்கள் வந்து வாங்குறத தன்னுடைய உரிமைன்னு பாக்கலையா? அதுதான் சார். நீங்க உண்மையிலேயே நல்ல எம்எல்ஏ இந்த நாட்டுக்காக போராடுறீங்க, தெருவுக்காக போராடுறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே எம்எல்ஏ வரான்னா கண்டிப்பா காசு வாங்க மாட்டான். இவன் ஜெயிச்சு போனா திருப்பி வரமாட்டான்றா சார். 5 வருஷம் கழிஞ்சு வந்து கேட்கறான், மக்களே உங்களுக்கு என்ன குறை அப்படின்ட்டு. நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்களா, அதான் பெரிய குறைன்றான். அதாவது ஒரு பழமொழி சொல்றது ஜோக். அது ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், இந்த கிளாஸ் கொடுத்து இப்படி வைக்க மாட்டான் ஒரு அரசியல்வாதி. அப்படியே உட்கார்ந்த மாதிரி தான் இருப்பார், டிவி பார்ப்பார், எல்லாம் தேடியே வரும். திடீர்னு என்ன பண்ணாரு, டிரைவர் தூங்கின பாயை வந்து இவரு சுட்டுறாரு. ஒய்ஃபு கேட்கறா, ஏன் நீ தூங்கின பாயை சொல்ல மாட்டேன், ஒரு டிரைவர் தூங்குற பாயை போய் சுட்டுறியன்னு. மந்திரி பதவி போய் 3 மாசம் ஆச்சு, ஏதோ சுட்டு போட தோணுச்சு, அதான் சுட்டுறேன் அப்படின்னா. நிலமா அப்ப இருக்கு சார். இவனுக்கு பதவி வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு நல்லது பண்ண என்ன? நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க, மந்திரி வந்து சுருட்டிட்டே இருக்காரு சொல்றீங்க இல்லையா? மந்திரி சுருட்டுறது வந்து தப்புன்னு நம்ம பார்த்தோம்னா அவன்கிட்ட காசு வாங்குறது மக்கள் செய்யற சுருட்டல் தானே. அதுவும் சொல்றேன், அது இப்பதான் அதிகம். காலங்காலமா ஜனங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அறிஞர் அண்ணா இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், கக்கனவர்கள் இங்க இருந்திருக்கிறார், காமராஜர் இங்க இருந்திருக்கிறார். அப்படிலாம் இப்படி கிடையாது சார், இவ்வளவு கிடையாது சார். சார் ரெட்டை மாட்டு வண்டி சின்னத்துக்காக 5 ரூபா கொடுத்தாங்கன்னு அப்பயே 52 தேர்தல் அதிகம் கிடையாது சார். 52 தேர்தலே உண்டு. முதல் பொது தேர்தலை இந்திய நாடு சந்திக்கும் போது
கொடுப்பாங்க. அன்னைக்கே உண்டு சார். நீங்க வந்து இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம். நீங்க வாங்கிட்டு இருந்துட்டு அது நியாயப்படுத்த கூடிக்கிட்டே போகுது. சம்பாதிச்சே போறீங்க. கூடிக்கிட்டே போகுதுன்னா மக்கள் கேட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மக்கள் வந்து தவறு செய்வதை நியாயப்படுத்த காரணம் தேடுகிறார்கள். மக்கள் கெட்டுப்பட்டு நான் என்ன சொல்றேன்னா, தேவசாயம் சார் ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு நீங்க அப்புறம் என்னை கேள்வி கேட்கறதுக்கான தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்குதா? கரெக்ட், அவர் சொல்றதான் கரெக்ட். அதான் நான் சொல்றேன். நான் ஓட்டு போட்டு நீ கார்ல போயிட்டு ஓட்டு போட்டுவேன் காலங்காலமா நான் இப்படியே இருக்கணுமா? நீ என் மூலியமா சம்பாதிக்கிற என் வரைபடுத்த நீ ஊழல் பண்ற, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறவா? அதான் கை கோத்துக்கிறேன். அதான் சொன்னேன். ஒன்னு செவில் அரைஞ்சிருக்கணும், இல்ல அவன் இவன் அரைஞ்சிருக்கணும். கை கோத்துட்டாங்க சார். கனவை மனைவி டைவர்ஸ் கிட்ட கூட கோர்ட் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்காது, விசாரணை பண்ணுவாங்க. அது மாதிரிதான் காசு வாங்குற விஷயம். இனிமேல தடுக்கவே வாய்ப்பே இல்லை. எப்படி கொடுப்பீங்க? ஓகே, கார்ல போறாங்க தடுக்கிறாங்க, ஒரு நிமிஷம், கார்ல போறாங்க தடுக்கிறாங்க, எல்லாம் ஓகே. அக்கௌண்ட் நம்பர் கேட்கறாங்க சார், சீக்கிரட்டா எங்க போய் சொல்லுவீங்க? சொன்னது கேட்டு தானே அக்கௌண்ட் நம்பர் கேட்கறான். இவனுக்கு முதல் பாயிண்ட் பேங்க் பேலன்ஸ் எழுதுமா? கொஞ்சம் பேர் பேங்க் பேலன்ஸே புக்கே ஓபன் பண்ணல. இந்த ஒரு 10 வருஷமா தான் நிறைய பேர் ஓபன் பண்ணிருக்கான். அரசாங்கம் நமக்கு நிறைய கொடுக்குது சலுகை அப்படின்ட்டு. யோசனை பண்ணி பாருங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டை இப்படி டெவலப் பண்ணுவேன், நான் இந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி பண்ணுவேன், மக்கள் வந்து கவலைப்பட அவசியம். யாராவது பிரச்சனை பண்றது தயாரா இருக்காங்களா? எல்லாம் இலவசம் இலவசம் இலவசம். எவனும் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் சார். அட்வான்ஸ் கேட்கிற வரைக்கும் கை கட்டுறான் சார். அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாரல் இருக்கான் சார். திரு சிவலங்கோட்டை அவர் சொல்லதான் கேட்க விரும்புறேன். அரசாங்கம் ஆகி ஜெயலலிதா படம் போட்டோ கருணாநிதி படம் போட்டோ அவருடைய பேர்லயே இவருடைய பேர்லயே ஒரு திட்டமும் ஒரு பொருளும் கொடுத்தா அது வந்து நலத்திட்டங்கள். அதையே அதுக்கு முன்னாடி அதே ஜெயலலிதாவோ கருணாநிதியோ தன்னுடைய கட்சி பேர்லயோ தன்னுடைய வேட்பாளர் பேர்லயோ பொருளா கொடுத்தா உடனே இலவசம் ஊழல் லஞ்சம் அன்பளிப்பு. சரியா? அதுலயும் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டோ போட்டு கொடுக்க கூடாது. முதல் தப்பு அதெல்லாம் ஏற்கப்பட்டுருச்சு, போயிட்டு எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க வந்து முதல் கட்டமா உச்சநீதிமன்றம் வந்து பத்திரிகைகள்ல விளம்பரம் போடும்போது இந்த மாதிரி முதலமைச்சர் படம் போடக்கூடாது. முதலமைச்சர் படம் போடாட்டி முதலமைச்சர் பேர் போட்டு ஆமா பேர் யாரு இருக்காங்க? முதலமைச்சர் பேர் நேத்தா வந்திருக்கு. ஜவஹர்லால் நேரு பேர்ல திட்டங்கள் இருக்கு, இந்திரா காந்தி பேர்ல திட்டங்கள் இருக்கு, ராஜீவ் காந்தி பேர்ல திட்டங்கள் இருக்கு. இவங்க வந்தோடனே அடல்ஜியின் திட்டம் ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்தோடனே தீன்தயாள் உபாத்யாயன் வச்சு ஆரம்பிச்சாங்க. இப்ப இருக்கிற இவங்க பேர்ல திட்டம் இருக்கு. இவங்க பேர்ல இப்ப வந்து அது ஒரு விளம்பரம் தான். அது வந்து அரசு மக்கள் வரி பணத்துல இவங்க தேடிக்கொள்கிற விளம்பரம். உங்க கட்சி தலைவரை நீங்க வந்து அரசாங்க திட்டத்தில் கொண்டு வந்துட்டீங்க. ஒரு கட்சியா இருந்துட்டு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுடைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்க. நீங்க கட்சியா முன்னாடி இருக்கும்போது வேட்பாளர் முன்னாடி இருக்கும்போது அதை மட்டும் கொடுக்க கூடாது அர்த்தம். அது கொடுத்து முடியாது. இப்ப இதெல்லாம் நலத்திட்டங்கள் இருந்து அமர்த்தியா சென் மாதிரியான அவர்கள் வந்து பொருளாதார மேதைகள் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப அழகா அந்த பொது விநியோக திட்டத்தில் சூப்பரா செயல்பட மாநிலம் தமிழ் தான் சொல்லிட்டாங்க. என்ன இங்கதான் இலவச திட்டம் இருக்கு, இங்கதான் அம்மா உணவு இருக்கு, இங்கதான் எல்லா பிரச்சனைக்கும் சூப்பர் சொல்றாங்க. அப்போ உலகத்தால் ஏற்கப்படுகிற விஷயமா மாறிடுச்சு இது. அதுக்காக நம்ம வந்து நீங்க ஊழலை வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து எந்த வேலையும் ஒரு வீட்டுல வந்து மூட்டைப்பூச்சி இருக்குன்னா மூட்டைப்பூச்சியை தான் நசுக்கணும். நீங்க அதுக்காக நீங்க வந்து வீட்டை கொளுத்த முடியாது மூட்டைப்பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வந்து இருக்கிற சட்டம் இருக்குது, சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும். இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேல்லாம் கொட்டணுங்க, கொட்டலைன்னா அது புள்ளப்பூச்சி. இப்ப தேர்தல் ஆணையம் வந்து பல்லப்படுங்கிற பாம்பு மாதிரி இருக்குது. அந்த பாம்பு வந்து எப்ப உரிய நேரத்துல கடிக்கணும், கடிச்சா அவங்க சாகணும், அந்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் இவ்வளவு விஷயங்கள் சொல்லுதுல, வாங்கினாக்கா ஒரு ஆண்டு சிறை அப்படின்னு சொல்லியிருக்கல. இந்தியாவில் இதை மாதிரி எத்தனை இது வரைக்கும் தேர்தலில் நீங்க சொல்றீங்க 60களில இருந்து தேர்தலில் வந்து 5 ரூபாய் ஆரம்பிச்சது இன்னைக்கு 5000 வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இல்லங்க அவ்வளவுதான் இல்லைங்க. சரி 500 இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், இல்ல ஒரு கட்சி தண்டிக்கப்பட்டிருக்கிறது. போன 2011 கிட்டத்தட்ட 54 கோடி தேர்தல் ஆணையம் வந்து நான் கேட்கிற கேள்வி நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், தேர்தல் ஆணையம் வேலை செய்யாதனால தான் இந்த கேள்வி பதிலே வருது. அதான் நான் கேக்குறேன். நேத்து விஜயகாந்த் படம் போட்டா சோர்க்கடியாரம் பறிமுதல் செய்யப்படுது, ஸ்டாலின் கருணாநிதி படம் போட்டா கொலுசு பறிமுதல் செய்யப்படுது, ஹெல்மெட் ஜெயலலிதா படம் போட்டா ஹெல்மெட் பறிமுதல் செய்யப்படுது. இதெல்லாம் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னு ஒருத்தர் கைது பண்றாங்க, அரசு நடக்கு, பறிமுதல் பண்றாங்க, எல்லாம் நடக்கு. இதெல்லாம் ஆர்டர் பண்ணது யாரு? இதுக்கெல்லாம் காசு கொடுத்தது யாரு? அவங்களை யாரும் கூட மாட்டாங்க. அந்த வேலை அதுதான் நாங்க கேக்குறோம். நாங்க தேர்தல் ஆணையம் எதுக்கு போகுது? அப்ப நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நம்ம சேர்ந்து கேட்போம். இல்ல நான் என்ன சொல்றேன், இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் இந்த ஒரு பக்கம் நல்ல நடவடிக்கை இப்ப சொல்றேன், அவ்வளவுதான் சொல்றேன். நடைமுறையில் சாத்தியமாகாத சட்டங்கள் தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. 171 வந்து இந்த நடைமுறை சாத்தியம் இவங்க நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த கட்சி கொடுக்குது அந்த கட்சி குறைந்தபட்சம் அந்த தொகுதியில் அந்த சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தில் போட்டியிட முடியாது. இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்கு அந்த சின்னத்தை முடக்குங்களா? வழக்கு சிவ இளங்கோ ஒரு நாளைக்கு சராசரியா 3 வழக்கு போடுறாரு.
சரி, நீங்க மாதிரி பொசுக்கு வழக்கு போட்டே இருக்கீங்க. ஆர்டிஐல போடுறீங்க, இல்ல நேர்ல போறீங்க, ஹைகோர்ட் போறீங்க. நீங்க வழக்கு அப்ப ஒரு சின்னத்தை முடக்கினா அந்த கட்சிக்காரன் சும்மா விட்டுருவான். நான் நீதிமன்றம் போக மாட்டானா? நீ வந்து நீ லஞ்சம் கொடுத்திருக்கிற, வாங்கியிருக்கிற, முறைகேடா செயல்பட்டு இருக்கிறதுனாலதான் உன்னுடைய சின்னம் முடக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் 144 தடை உத்தரவு போட்டா ஆளுங்கட்சியோட கூட்டணின்னு சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு கையப்ப செஞ்சா ஆளுங்கட்சியோட கூட்டணி சொல்றீங்க. கையாளாகாத கூட்டம் தேர்தல் சொல்றீங்க. பொசுக்கு நடவடிக்கை அது வந்து பாரபட்சமான நடவடிக்கை. நான் வந்து சட்டத்தை ஏற்ற சொல்றேன். நீங்க வந்து இந்த மாதிரி எந்த கட்சி லஞ்சம் கொடுக்குதோ, எந்த கட்சி முறைகேடுல ஈடுபடுகிறதோ அந்த கட்சியின் சின்னத்தை முடக்குங்கள், அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யுங்கள். அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கடிதம் எழுதட்டும், மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை ஏற்றட்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க புரியாம சொல்றீங்க நினைக்கிறேன். நான் மன்னிக்கணும் அந்த வார்த்தை பயன்படுத்தினதுக்காக. அதாவது இருக்கிற சட்டங்களே அமல்படுத்தப்படல நான் சொல்லிட்டு இருக்கேன். புது சட்டங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இருக்கிற சட்டத்தை நீங்க எத்தனை பேரை நீங்க உள்ள தூக்கி போட்டுருக்கீங்க? அது சாத்தியமாகறதுனால தான் மாத்திக்கிறேன். இவங்க நான் வந்து ஒண்ணு இல்ல 2011 தேர்தல்ல திருவாரூர்ல ஒரு இடத்துல வந்து பணம் கொடுக்கறாங்கன்னு நான் போன் பண்றேன். நடவடிக்கை எடுக்கலாம். மறுநாள் கலெக்டர் வர்றாரு. அவர்கிட்ட நான் நேர்ல கேட்கறேன், நான் புகார் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்க அப்படின்னு அவர் பாட்டுல போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கால் பண்றோம், நீங்க நடவடிக்கை எடுத்தாதான் உங்க தேர்தல் ஆணையத்துக்கு நம்பிக்கை வரும். அதுதான் நாங்க என்ன சொல்றோம். ஒரு பக்கம் எனவேதான் மக்கள் பைசா வாங்கலாம் சொல்லிட்டு எடுத்தாக்கா நடவடிக்கை எடுக்கப்படலங்கிறதா சார் நான் சொல்லிட்டு இருக்கிறது. திரு மயில்சாமி சொல்லிட்டு இருக்காரு. திரு தேவசாயத்தை நான் கேட்கிறோம். சிங்கப்பூருடைய துணை பிரதமர்கிட்ட அவருக்கு பேச சந்தர்ப்பம் கிடைச்ச போது அவர் வந்து அந்த லிட்டில் இந்தியா கலவரம் வந்து பிரச்சனை வந்த போது அவர் சொன்னாங்க, பொது இடங்கள் அங்க மது அருந்துறதுக்கான அனுமதி அந்த நாட்டில் உண்டு, மது அருந்தலாம் தர கிடையாது. அப்ப வந்து இந்த லிட்டில் இந்தியா கலவரம் வந்த பிறகு லிட்டில் இந்தியா பகுதியில் மட்டும் வந்து மது இருந்த கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி லிட்டில் இந்தியா பகுதி மட்டும் சொல்றது ஒரு பாரபட்சமான முடிவா இல்லையா? நீங்க பொது இடத்துல கூட அருந்தக்கூடாதுன்னா ஒட்டுமொத்த சிங்கப்பூர் சொல்லணும்னு கேட்டேன். அப்ப ஒரு ஆச்சரியமான பதில் சொன்னார். அதுதான் கலவரம் நடந்த பகுதி, அதுதான் லாண்ட் ஆர்டர் இஷ்யூல பகுதின்னு சொல்ல. அவர் என்ன சொன்னாரு, எந்த சட்டம் எந்த திட்டம் அமல்படுத்த முடிகிறதோ அதை மட்டுமே சட்டமாக்கக்கூடிய தேசம் சிங்கப்பூர். நாங்க போனதுக்கெல்லாம் சட்டம் போட்டு சொல்ல, அமல்படுத்த முடியாது, அமைதியா விட்டுருவோம் நாங்க. அமல்படுத்த முடிந்தால் தான் சட்டமாக சொல்றார். இந்தியாவில் திரு சிவகங்கோ சொன்னது போல, நீங்கள் ஒப்புக்கொள்வது போல இந்த சட்டம் பல சட்டங்கள் அமல்படுத்த முடியாமலே கிடக்கு. எதுக்கு அதை பிடிச்சு கட்டி பிடிச்சு உட்கார்ந்துட்டு கேட்கிறேன். நம்ம இப்ப பேசுறது தேர்தலை பற்றி. தேர்தலை பத்தி தான் நானும் சொல்றேன். தேர்தலை பற்றினா நீங்க தேர்தலில் 3 பிளேயர்ஸ் உண்டு. பிளேயர்ஸ் சொல்லுவாங்க 3 பேர். ஒன்னு வந்து மக்கள் ஓட்டு போடுற மக்கள், ஒன்னு வந்து அரசியல் கட்சி வேட்பாளர்கள், ஒன்னு வந்து எலெக்ஷன் கமிஷன். கிளியர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சட்டத்தை சரியாக பண்றதுக்கு டியூட்டி 3 பேருக்குமே உண்டு. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒன்லி அம்பையர் தான். ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, ஸ்பெக்டேட்டர்ஸ் பாக்குறாங்க. இதுல பப்ளிக் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் மாத்திரம் இல்ல, அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் சட்டத்தை எலெக்ஷன் கமிஷன் தான் வரும். இப்போ வந்து ரேட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, இது எலெக்ஷன் கமிஷன் நம்ம சந்தோஷப்பட்டு ஆனந்தமா ஒன்றும் பண்றது இல்ல. எலெக்ஷன் கமிஷன் 1000 வேலைகள் இருக்கு. இது வந்து அரசியல் கட்சிகள் மூல காரணம் எல்லாமே இந்தியாவில் அரசியல் கட்சிகள் ஒரு என்டிட்டியே இல்லை. அவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது, ஒரு ரூல் கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு பிரின்சிபல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது சார். அவங்க மேல நடவடிக்கையும் கிடையாது. ஒரு நிமிஷம், அவங்க மேல இந்த நடவடிக்கையும் கிடையாது. இல்ல, அரசியல் கட்சிகளே இப்ப இருக்க செட்டப்பை தூக்கி எறிஞ்சாதான் மாற்றம் உண்டாகும். அது வேற, அதுல போக விரும்பல. இப்போ அரசியல் கட்சிக்கு ஒரு ஆர்டிஐ ஆக்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஒரு கோட்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பணம் பண்றாங்க. இப்போ அரசியல் கட்சிகள் எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நடத்துறாங்க, அவங்கள வந்து நிக்கிறாங்க. மாஃபியா தானே பின்னால் இருக்குது. நீங்க சொன்னது அப்படி நான் எடுக்கிறேன். நீங்க சொன்னது நான் வாதத்துக்காக எடுக்கிறேன். இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த மக்கள் தானே தேர்ந்தெடுத்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே. லெட் மீ கம்ப்ளீட். இப்போ ஜஸ்டிஃபை பண்றீங்க இல்லையா? இப்போ கேண்டிடேட்ஸ் யாரு நாமினேட் பண்றா, தேர்ந்தெடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க? இப்போ 50% மேல தமிழ்நாட்டில் வந்து ஏழைகளா வச்சுக்கிட்டு இருக்க ஏழைகள் அவங்க வந்து இலவசத்தை வாங்கியதான் இலவசத்தை உயிர் வாழ முடியும். அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்றது, 500 ரூபாயும் பெரிய காசு, 1000 ரூபாய் பெரிய காசு. அவங்க நினைக்கவே இல்லை. இப்போ அவங்க 500 ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறவன் தனக்கு ஓட்ட 25 காசுக்கு விற்கிறான்னு அர்த்தம். 25 காசு டெய்லி, 25 காசு கால்குலேட் பண்ணி பாருங்க. கூடுதலா வாங்கணும் சொல்றீங்க. அப்படியே ஓட்ட விற்கிறேன்னு வந்துட்டா உங்க ஆர்குமெண்டே கவுண்டர் பண்றேன். டபுள் சர்டிபிகேட் டெவலா மாத்திடுறேன். அப்படியே ஓட்டு வாங்கணும், ஓட்டு விற்கணும்னா ஃபேர் பிரைஸ் கொடுங்க. ஃபேர் பிரைஸ் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். 300 ரூபாய் 300 நாள் டெய்லி ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்றாங்க. 1500 நாள் 5 வருஷத்துல ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வச்சு 7,50,000 வச்சு ஒரு ஓட்டு வாங்க முடியுமா? வாங்க. இது 500 ரூபாய், 700 ரூபாய், 1000 ரூபாய் வாங்கினா ஓகே. 7,50,000 ரூபாய், 7,50,000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு ஃபேர் வேல்யூ. நம்ம வந்து லெட் அஸ் டேக் இட் சீரியஸ்லி. லைட்டா பணம் வாங்கிதான் வாங்கலாமா? சரி வாங்கலாம், வாங்கிடுவேன்.
அப்படியே லைட்டர் வேன்ல பேசணுமானா லெட் த கேண்டிடேட் பே 7,50,000 rupees per acre. ஓட்டரும் கேட்கட்டும், எனக்கு ஓட்டுக்கு வேலை வேணா உனக்கு 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தந்துடுறேன், 7 லட்சம் வச்சுட்டு ஓட்டை வாங்கிட்டு போ, எனக்கு வீட்டில் 5 ஓட்டு இருக்கு 35 லட்சம் வச்சு வாங்கிட்டு போ. ஃபேர் ட்ரேடிங் பண்ணணும். நீங்க ட்ரேடிங் பிராக்டிஸ் பண்ணீங்க, நான் ட்ரேடிங் பற்றி சொல்றேன். ஆனா பிரின்சிபல் என்னன்னா, மக்களுக்காக தேர்ந்தெடுக்க வேண்டிய அரசாங்கத்தில் ஊழல் எங்கே இருக்கணும். ஏன்னா ஊழல் பண்ணி பணம் வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க லைசன்ஸ் கொடுத்தாச்சு. அதே ஒரு எம்எல்ஏ எனக்கு கலெக்டருக்கு முன்னால இதே ஆர்குமெண்ட் நான் கேட்டிருக்கேன். நான் என்னன்னு சொல்ல விரும்பல. கலெக்டர் சொல்றேன், நான் எம்எல்ஏ என்ன வேணாலும் பண்ணலாம், நான் எம்எல்ஏ என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு மக்கள் ஓட்டு போட்டுறாங்க, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு வந்தான்னா எனக்கு மக்கள் லைசன்ஸ் கொடுத்தாச்சே, நான் என்ன வேணாலும் வாங்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது ஏன் இருக்குன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டிசிப்ளின்ங்கிற கான்செப்டே இல்ல. எலெக்ஷன் கமிஷனை நீங்க பிளேம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு லிமிட்டட் ஸ்கோப் தான் இருக்கு. என்ன 1.5 மாசம் தான் அவங்களுக்கு கண்ட்ரோல் வராங்க அதிகாரிகள். 1.5 மாசத்துக்கு அப்புறம் அதுதான் நான் கேக்குறேன். நான் திரும்ப கேக்குற விஷயம், தேர்தல் ஆணையத்துக்கு லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான், லிமிடெட் சட்டம் தான் இருக்கு, லிமிடெட் கையை புடுங்கப்பட்டிருக்கு. ஓகே, அரசியல்வாதி திருந்த மாட்டாங்க, அதிகாரிகள் திருந்த மாட்டாங்க, மக்கள் மட்டும் பேசாம இருக்கணும், நியாயமாங்கிறது. அதான் சொல்றேன். இவர் ஒரு பாயிண்ட் சொன்னது எக்ஸ்பேண்ட் பண்ண, அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். செக்ஷன் 59A, அதாவது பூத் கேப்சரிங்கோ ஓட் கேப்சரிங்கோ பண்ணி அந்த தேர்தல் முடிவுகளை பாதிக்குமா இருந்தால் தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்றதுக்கோ கவுண்டர்மேன் பண்றதுக்கோ அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த பவர் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல, அதுதான் நான் சொன்னேன். திரு TN சேஷன் அவர்கள் 2 தேர்தல் நடந்தபோது, எனக்கு கும்மிடிப்பூண்டி மயிலாப்பூர் நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவு, 2 தேர்தல் வந்து 2 இடைத் தேர்தல் நடந்த போது, ஒரே இடத்துல நடந்த போது, காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி நினைக்கிறேன். அப்ப நடந்த போது அவர் சொன்னாரு, முறைகேடு நடந்தது உண்மை, ஆனால் தேர்தலை ரத்து செய்யற அளவுக்கான முறைகேடு இல்லை. அப்ப என்ன ஸ்கேல் இருக்குன்னு நான் கேட்கிறேன். தேன் சேஷன் வந்து இஸ் எ ஹிப்போக்ரிட். அவர் அப்படி சொல்லிட கூடாது. ஒரு ஆக்ஷன் எடுத்தாருன்னா அது ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்புறம் ஏதோ பயந்து சொல்ற. அப்புறம் அவருக்கு திரு பிரவீன்குமார் வந்து நம்ம முன்னாடி தேர்தல் அதிகாரி அவருக்கு எம்பி வந்துட்டு பிரசிடண்ட் இல்ல, நீங்க தனிப்பட்ட முறையில் போறீங்க. திரு பிரவீன்குமார் வந்து நம்முடைய தேர்தல் அதிகாரி, அந்த தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வந்து 2014 பாராளுமன்ற தேர்தல் பொறுத்தவரைக்கும் எங்களால எவ்வளவோ முடிஞ்சவரை ட்ரை பண்ணோம், ஆனா முடியலன்றாரு. சோ ஹானஸ்டா ஒத்துக்கிறாங்க, முடியலங்கிறது கண் கூட தெரியுது. அதை விடுங்க. இப்ப நான் வந்து என்ன TS கிருஷ்ணமூர்த்தி சீஃப் கமிஷனர் இருக்கும்போது 2004லயும் அவர் கவுண்டர்மேன் பண்ணாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது கவுண்டர்மேன் பண்றதுக்கு அப்சர்வர்ஸ் அனுப்பிக்கிட்டே தவிர சார், அதே கிருஷ்ணமூர்த்தி தான் நினைக்கிறேன். அவரா கோபாலசாமி கொண்டு ஏர்போர்ட்ல, நம்ம சென்னை ஏர்போர்ட்ல வந்துட்டு பீகார் மாதிரி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு தேர்தல் சொன்னாங்க. இந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க தேர்தல் ஆணையரா இருந்தாங்க. அப்ப கண்கூடா நீங்க சொன்ன 59A எங்க போச்சு? இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? தேர்தல் ஆணையம், அரசியல் கட்சிகள். நீங்க மக்களை சொல்றீங்க, மக்கள் தான் வாங்குற பணம் வாங்குற மக்களும். தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கும், அரசியல் கட்சிகள் கொடுப்பாங்க, அதிகாரிகள் ஊக்குவிப்பாங்க. ஆம்புலன்ஸ்ல பணம் போன வரலாறு பார்த்துக்கோங்க சார். போலீஸ் ஜீப்ல பணம் போகுது. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பண்ணிடுறேன். போன எலெக்ஷன்ல 2011 மார்ச் 1 அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? மார்ச் 1 ஏப்ரல் 16 எலெக்ஷன் நடந்தது. அதாவது நாமினேஷனுக்கு முன்னாடி 15 நாள் தான் இருந்தது. இந்த தடவை 45 நாள் இருக்கு. நாங்க எல்லாம் தமிழ்நாடு போற ரெக்கமெண்டேஷன், அதாவது நாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேம்பெயினுக்கு முந்தி 3 வாரம் இருந்தது, இந்த தடவை 2 வாரம் தான். இந்த 2 ரொம்ப சிக்னிபிகன்ட் ஸ்டெப்ஸ். 45 நாளைக்கு முன்னாலேயே சர்வேலன்ஸ் பார்ட்டி, ரேடிங் பார்ட்டி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க. எல்லாமே பிசிக்கலா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாடு ஒரு பெரிய ஸ்டேட். ஓகே, சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் கொண்டு வந்து பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மக்களுக்கு தான் இருக்கு ஜாஸ்தி. திரு பாலு, 80% பீகார் மக்கள் வந்து இதை வந்து வாங்குறது தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல நடத்தினா என்ன ஆகும் எனக்கு தெரியல. இந்த பெண்ணான இடைத்தேர்தல் உள்பட நீங்க சம்பந்தப்பட்டவங்க சொல்றேன், திருமங்கலமோ புதுக்கோட்டையோ சங்கரங்கோயிலோ RK நகரோ ஸ்ரீரங்கமோ எந்த தேர்தலும் எந்த கட்சியில் எந்த ஆட்சியின் விதிவிலக்கில் பெண்ணார் இடைத்தேர்தல் போது அப்போது முதலமைச்சர் அந்த திரு கருணாநிதி அவர்கள் ராமதாஸ் குற்றம் சாட்டார், நீ 5 ரூபா கொடுக்குற நான் 10 ரூபா கொடுக்குறேன் அவ்வளவுதான், அதை பகிரங்கமா பொதுக்கூட்ட மேடையிலே சொன்னார் திமுக தலைவர் அப்போதைய முதலமைச்சர் இருந்தார். சோ எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இதை தடுக்கணும்னு கேட்கிறேன். ஒரு சாமானியன் நினைச்சா இந்த மாதிரி பொருட்கள் வாங்க முடியுமா அவனால காசு கொடுத்து? அப்ப யாரோ ஒரு அரசியல்வாதி புண்ணியவாங்க கொடுக்குறான், வாங்கி வச்சுக்கிறது தானே. நீங்க பேசுனது, அண்ணன் மயில்சாமி பேசுனது, எல்லாருமே பேசக்கூடிய இந்த விவாதம் என்பது, இந்த நாடு ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நாடு. நாம் எல்லோரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். சிறு தவறு நடந்தால் கூட அதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கும் தயாரா இருக்கிறது. ஒரே ஒரு குறுஞ்செய்தி போனாலே தடுக்க வேண்டும். அதை தாண்டி இதற்கு அடுத்த நிலையில் இன்னொன்று இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு அறிவிப்பை உயர்நீதிமன்றத்தில் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கிளை நீதிமன்றம் இருந்தால் கூட
தேர்தல் தொடர்பாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மொத்த குற்றங்கள், அது தொடர்பான வழக்குகள் எதுவாக இருந்தாலும் தன் முன் விசாரணைக்கு வர வேண்டும் என்று ஒரு நோட்டிபிகேஷன் அவர் வெளியிட்டார். அந்த வெளியிடப்பட்டு இன்றைக்கும் ஏதாவது ஒரு அவசர வழக்காக இருந்தாலும் இன்றைக்கு காலையில் போனா கூட தலைமை நீதிபதியிடம் முறையிட முடியும், வழக்கு நடத்த முடியும். இன்னைக்கு எல்லாரும் பேசுறீங்க, முடியல என்ன செய்யறது அப்படிங்கும்போது அதற்கான வழிமுறையை தான் ஐயா சொல்றாரு. நாங்க சொல்றோம் என்னன்னா, எல்லாரும் திருந்துங்க என்று சொல்லுங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய 2 அலுவலகத்திலிருந்து தான் 5000 கோடி 2 நாள்ல போகுது. அந்த போற இடத்தை தடுத்தால் இந்த குற்றத்தை தடுக்க முடியுமா, முடியாதா? மற்ற இடத்துல இருந்தலாம் இல்ல, எந்த இடமா இருந்தாலும் சரி. நான் பாருங்க, அரசியல் நான் பேசல, நான் சொல்ற கேளுங்க. தேர்தல் தொடர்பான சீர்திருத்தம் என்கின்ற பொழுது நான் திறந்த மனதோட பேசுறேன். யார் தவறு செய்தாலும், இன்னைக்கு அவர் சொன்னார் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன். சார், காங்கிரஸ்காரங்க அப்பாவி சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன கோபால்சாமி சொன்னதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், பீகாரை தாண்டியது சொன்னாலும், திருமங்கலம் பார்முலாவா இருந்தாலும், இதை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அரங்கேற்றியவர்கள் 2 கட்சி. நான் பேரையே சொல்ல இல்ல, அந்த கட்சிகள் மீது மட்டுமே சொல்லிட முடியுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. அது வரல, பணம் கொடுத்திருக்க. என்னுடைய வாதம் என்னன்னா, நீங்க ஒரு கட்சிக்கு அங்கீகாரத்தை கொடுத்துறீங்க, அங்கீகாரம் வழங்கப்பட்ட கட்சிக்கு அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாங்கிய வாக்கில் குறைவாக வாங்கினாதான் உன்னை ரத்து செய்யறேன்னு சொல்ற இந்த தேர்தல் ஆணையம், ஒருவர் தவறு செய்தால், ஒரு கட்சி தவறு செய்து கேட்கிறார், ஒரு பேட்ச் இருக்குது, நீங்க கொலுசு வைக்கிறாங்க, அந்த பேட்ச் இருக்குன்னா அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை அப்படியே ரத்து செய்யணும். அது எந்த கட்சியா இருந்தாலும். ஏடிஎம்கே கார வந்து டிஎம்கே ஓட பேரை போட்டு ஓடிட்டாங்க. கட்சிக்காரங்க மாத்தி குதர்க்கமாக பேசணும். நடக்கான்னு சொல்லுங்க. நிரூபிக்க வேண்டியதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை. அதுதான் நடக்கும். நீங்க மக்களை மாத்தணும் எல்லாரும் சொல்றது என்னன்னா, இது போகாத ஊருக்கு வழி தேடக்கூடிய வேலை. நீங்க தேர்தல் கட்சியை நீங்க அதனுடைய குரல் வலையை நெருக்குனீங்கன்னா நிச்சயமா இதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். திரு மகிழ்ச்சி, உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சுருக்கம். நான் தப்ப ஒருபோதும் நியாயப்படுத்த விரும்பல. அதாவது ஒரு படத்துல ஜெய்சங்கர் பேசியிருப்பாரு, இன்னும் அந்த படம் போயிட்டு தான் இருக்கு, டிவியில் சில நேரத்தில் போட்டுட்டு இருக்காங்க. பணம் வாங்குவதும் கொடுப்பதும் பெத்த தாயும் அக்காவையும் கூட்டி கொடுப்பதற்கு சமம் என்று அந்த டயலாக் பேசியிருக்காரு அவரு. அந்த டயலாக் இப்போ பார்க்கும்போது என் மன வேதனை அடைக்கும். ஆனா அந்த டயலாக் பேசும்போது ஓல் திரையரங்க கை தட்டுது. அப்ப யாரு வாங்குறா யாரு கொடுக்குறானே தெரிய மாட்டாங்க. எனக்கெல்லாம் வருது என்னன்னா, அடிமட்ட பேஸ்மெண்ட் எது முக்கியமோ படிப்புக்கு டொனேஷன்ங்கிற பேர்ல காசு வாங்குறாங்க. இதை முதல் தடுத்து நிறுத்தணும். இதை தடுத்துட்டா அதை ஓட்டு ரிஜெக்ட் ஆயிடும். எல்லாமே வாங்குறது கொடுக்கறதே கத்துக்கிட்டாங்க. இதை எப்படி மறக்கிறது? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி மக்களும் அரசியல்வாதம் மொத்த பேர் திருந்தாவிட்டால் இந்த நாட்டை திருத்த முடியாது. இந்த நாட்டை திருத்த முடியாது அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஒரு வரியோட முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. நாட்டை திருத்தணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் தானாக முன்வந்து செய்ய வேண்டும். நிச்சயமாக இது ஒரு தார்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இந்த பணம் வாங்க வேண்டுமா வாங்கக்கூடாதா? தார்மீகம் எவரிடம் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் அரசியல்வாதிகளையோ அதிகாரிகளையோ தேர்தல் ஆணையத்தை யாரை பார்த்தாலும் நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க முடியும். நாம் நம்முடைய தார்மீகத்தை எழுந்து விட்டோமானால் நிச்சயமாக யாரை பற்றும் கேட்கக்கூடிய உரிமையே கூட இழந்து விடுகிறோம். இப்படி உரிமை இழந்தா தானே எல்லாரும் தானே செய்யறான், நானும் செஞ்சா என்ன நம்ம கேட்டுட்டே போலாம். இன்று பணம் வாங்கிக் கொண்டு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மற்றவர்கள் செய்யக்கூடிய ஊழலை, கொள்ளையை, அட்டகாசை அத்தனையும் சகித்துக் கொண்டிருந்தோமானால் நாளை அந்த பணம் பெறாமல் கூட அவர்கள் அதே அட்டுழியத்தை தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்முடைய விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு காட்டாட்சி, ஒரு அராஜகமான ஆட்சி நடக்கிறது. அதற்கான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவுன்சிலர் அத்தனை பேருமே ஒரு அராஜகத்தையும் அட்டுழியத்தை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. நிச்சயமாக இந்த சமரசத்தை நாம் செய்தோமானால், இதை நாம் தொடர்ந்தோமானால், பணம் வாங்குவது தப்பில்லை என்ற எண்ணத்தை ஊற்றிக்கொண்டே இருந்தோமானால் அது ஒரு நாள் நம்முடைய அனுமதியை மீறி, நம்முடைய விருப்பத்தை மீறி நம்முடைய வீட்டிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். அதற்கு முன்னால் விழித்துக் கொள்வது நம் அனைவருடைய கடமை என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.